அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்த ChatGPT ஆகட்டும், இல்ல அப்படின்னா இந்த கிராஃபிக் கார்ட் தயாரிக்கக்கூடிய கம்பெனி ஆகட்டும், இவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏஐ அப்படிங்கிற ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ட தயாரிக்கிறதுக்கு கோடிக்கணக்கில செலவாகும் அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் பொய் அப்படிங்கிறத சைனா பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி DeepSeek அப்படிங்கிற கம்பெனிய வச்சு உடைச்சிருக்கு. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் $6 மில்லியன் அதாவது நம்மளுடைய தமிழ் சினிமால இருக்கக்கூடிய உச்சக்கட்ட நடிகர் என்ன சம்பளம் வாங்குவாரோ, அந்த சம்பளத்த வச்சே பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ட முடிச்சு சக்சஸ்ஃபுல்லா ஆக்கிட்டாங்க. ஸோ இதனால என்ன ஆனுச்சு அப்படின்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்த ஏஐ சார்ந்த கம்பெனிகளோட ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல செம்மையா டவுன் ஆயிட்டு. ஏன்டா வெறும் $6 மில்லியன் முடிக்க வேண்டியத 250, 300 அமெரிக்கன் டாலர் ஆகும் அப்படின்னு சொல்லி பொய்யா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஷேர் எல்லாமே கீழ டவுன் ஆயிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே மத்த நாடுகளுமே ஏஐக்குள்ளார அதிவேகமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவும் முக்கியமா இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா, கூடிய சீக்கிரத்தில அதுவும் தனக்கு சொந்தமான ஒரு ஏஐ ரெடி பண்றது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ இதில உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அண்ட் காலங்காலமா அமெரிக்கா பொய் தான் சொல்லிட்டு இருக்கியா?